ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காலை வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபையிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நிம்ஸ் மிஷன் ஆராதனை உங்களுடைய திருச்சபையில் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் எம்எல் ஜெபசிங் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்து போதகர்களுக்கும் திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நாங்கள் குடும்பமாக ஒரு பாடலை பாடுகிறோம். அதைத் தொடர்ந்து ஊழியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லுவேன். அதைத் தொடர்ந்து ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன், அதைத் தொடர்ந்து செய்தி. நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சி சாமுவேல் அவர்கள் சேகரத்து போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே கன்னியாகுமரி பேராயத்தில் ஒரு அருமையான திருச்சபை திட்டுவிளை, அந்த சேகரத்து திருச்சபையில் அவர்களை போதகராக பணியமர்த்தினார்கள்.
அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினார், மகனே, நீ இருக்கின்ற நாற்காலி மிஷினரிகள் இருந்த நாற்காலி. ஆகவே நீ திருச்சபை ஆராதனையை நடத்திவிட்டு அதோடு விட்டுவிடாதபடிக்கு என்னுடைய ஊழியங்களை வெளியிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சத்தத்தை அவர் கேட்டபடினால ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் வருடத்துக்கு ஒரு புதிய திருச்சபையை ஸ்தாபிப்பேன். ஆகவே பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று இந்த திருச்சபையில் உள்ள பிள்ளைகளை அழைத்து சென்று சண்டே ஸ்கூல் நடத்தி புதிய புதிய இடங்களிலே ஆலயங்களை கட்ட ஆண்டு 17 புதிய திருச்சபைகளை உருவாக்கி கன்னியாகுமரி CSI திருமண்டலத்தில் கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 1981 வருடத்தில் ஆண்டவர் அவர்களோடு பேசினார். மார்த்தாண்டம் திருச்சபையில் இருக்கும்போது, மகனே, கன்னியாகுமரி பேராயத்தில் மாவட்டத்தில் 55% அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வட இந்திய பகுதிகளிலே அந்த வண்ணமாக இல்லை. ஆகவே நீ எனக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னபடினாலே 1981 வருடம் முதல் மிஷினரிகளை அனுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டினார். குஜராத் மாநிலத்திற்கு வருடத்துக்கு ஒரு மாதம் விடுமுறை உண்டு. அந்த ஒரு மாதமும் வந்து அந்த மிஷினரிகளை சந்தித்து அவருடைய பணிகள் எப்படி இருக்கிறது, முன்னேற்றங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். 94 வருடத்தில் ஓய்வு பெற்ற பிறகு 3 மாதம் குஜராத்திலும் 3 மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருந்து இந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்விதமாக அவனுடைய கிருபையினாலே 50 முறை குஜராத்தில் வந்து அவனுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மட்டுமல்ல 2015 வருடத்தில் தன்னுடைய உலக ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். தொடர்ந்து என்னுடைய அம்மா மற்றும் இதற்கான ஒரு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். குஜராத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 21 பேர் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 13 இடங்களில் ஆலயம் கட்டியிருக்கிறோம். இப்பொழுது ஒரு இடத்துல ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். அதுதான் எங்களுடைய மிக முக்கிய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் நாங்கள் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன் என்று சொன்ன போது போல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். அநேக மக்களுடைய ஜெபத்தினால நாங்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவை. நேரம் இல்லாதபடியினால நான் இந்த ஊழியத்தை குறித்து சொல்லுவதை சுருக்கி இருக்கிறேன். இதை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். போதகர் வழியாகவோ நேரடியாகவோ எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள. ஆராதனை முடிந்தபுறம் நீங்கள் எங்களை தனியாக சந்திக்கலாம். இப்பொழுது ஒரு வீடியோவை நாங்கள் குறித்ததான ஒரு காட்டுகிறோம். நீங்கள் அதை பார்த்து ஜெபத்தோடு பார்த்து ஆண்டவரை துதிக்கும்படி அன்போடு.
அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்தை நீங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவர் உங்களை ஏவாரானால் நீங்கள் வந்து பார்க்கவும், உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அந்த டியூஷன் கிளாஸ் எடுக்க வரலாம், ஸ்கூல் பாடம் எடுக்க வரலாம், வாலண்டியராக வரலாம், நிறைய நாள் வந்து உட்காரலாம், மிஷினரியாக வரலாம். ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்துவாரோ அந்த மாதிரி நீங்கள் செயல்பட நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரண்டு கேள்விகளோடு நாம் இந்த நாளில் நம்முடைய செய்தி ஆரம்பிக்கலாம். நான் தினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. மற்றவங்க எல்லாம் கண்ணை மூடிடுங்க. நான் தினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தலாம். இரண்டாவதாக, நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுத்திடுகிறார். சிற்றின்ப சேற்றில் நீ சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றில் நீ சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக ராஜாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. நாங்கள் தூர தூர இடங்களிலிருந்து வந்து இணைந்து ஆண்டவர் ஆராதிக்கின்ற ஒரு கிருபையை தேவர் தந்திருக்கிறதுக்காக நன்றி. எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவர்களுக்கு தந்திருக்கிறீங்க. பாடல்கள் மூலமாக தம்முடைய நாமத்தை ஆண்டவரை நீ மயப்படுத்த கிருபை செய்தீர். ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். வந்த நல்லது என்று கடந்து செல்ல உதவிச்சிங்க. தம்முடைய நாமத்தை மயப்படுத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்காக நான் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம். யாராவது ஒருவர் முதலாவது வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் ஒரு திருச்சபை குறித்து பார்க்கிறோம். அந்தியோகியா திருச்சபை. இதனால் காலை வேளையிலே ஆண்டவர் இந்த திருச்சபையின் சில குணாதிசயங்கள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. முதலாவது, இந்த திருச்சபை குறித்து நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த திருச்சபையிலே ஒரு 5 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த திருச்சபையின் ஆவிக்குரிய தலைவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 5 பேரும் யார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது பல தரப்பட்ட இடத்தை சேர்ந்தவர்கள். பர்னபா என்பவர் சீப்புரு தீவை சார்ந்தவர். அதுபோல பவுல் தர்சு பட்டணம், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணம். இப்படியாக லூகி என்பவர் ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்தவர். பல தேசத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்தின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த திருச்சபை கட்டி எழுப்புவதில் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை நேசிப்பதில் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபை நம்ம கற்றுத்தருகிற ஒரு காரியம் ஒரு மனது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்போது, பிதாவே இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்ததை நாம் அறிவோம். ஒரு மனதின் தேவை எவ்வளவு என்பதை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கின்றன. 1 2 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே
ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துல தேவையானது ஒரு மனம். எந்த குடும்பத்தில் ஒரு மனம் இல்லையோ அந்த குடும்பம் என்ன செய்யும்? நிலை நிற்க மாட்டாது. எந்த ஒரு ராஜ்யம் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் கூடி வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த 50வது நாளில் அவ்வளோ பெரிய அற்புதம் அடையாளம் அங்கே நடந்ததற்கு ஒரு காரணம் ஒரு மனது. அவள் ஒரே நோக்கத்தோடு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யலாம், ஆண்டவரை மயப்படுத்தும்படி நாம் என்ன செய்யலாம், ஆண்டவரை நாம் ஆராதிப்பதில் இன்னும் எப்படி நாம் சிறந்த காரியங்களை செய்ய முடியும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பிறர் பார்க்கும்படியாக நாம் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டு அங்கே வந்தபடியினால அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்த முடிந்தது. இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அவர்களை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் நம்முடைய திருச்சபைகளில் இந்த நாட்களிலும் காணப்படுகிறது. நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபை, உங்களுடைய திருச்சபை குறித்து மட்டும் நான் பேசவில்லை. அகில இந்திய திருச்சபை அல்லது அகில உலக திருச்சபை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மட்டுமல்ல, நிறவெறி திருச்சபைகளுக்குள் காணப்படுகிறது, ஜாதி வெறி திருச்சபைகளுக்குள் காணப்படுகிறது. நான் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன், நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் என்று சொல்லி திருச்சபைகளுக்குள் பல கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும். பவுல் அடிகளார் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை. அந்த ஒரு தேவனை, ஒற்றுமையை விரும்புகிற ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் நாம் பணியாற்றுகிற இடங்களிலும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் ஒருமைப்பாட்டுக்கு நாம் முக்கியத்துவம் கிடைக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாடுகிற ஒரு பாடல், எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம். அருமையான எம்எல் ஐயா அவர்கள் பாடின ஒரு பாடல் என்ன சொல்லுகிறது? நம்முடைய உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிவிடுமே என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் அவர்கள் பாடியிருக்கிறார். மட்டுமல்ல, விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். இன்னைக்குள்ள ஒரு பெரிய சேலஞ்ச், பிரிவினை திருச்சபைகளுக்குள், சமுதாயத்தில் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் பிரிவினை. நாம் ஒருமைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், ஒரு மனதோடு நான் ஆண்டவரை மையப்படுத்தணும், நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், ஒரு குதிரை 4 டன் சுமையை சுமக்கும், ஆனால் 2 குதிரைகள் 16 டன் சுமையை சுமக்கும். அப்பொழுது நாம் இணைந்து செயல்படுவதன் தேவையும் அதனுடைய வல்லமையும் எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த காலை வேளை அழைக்கப்படுகிறோம். இதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த திருச்சபை ஆராதிக்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை செய்வது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்க வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் விட்டுவிடவே கூடாது. குஜராத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு அவர்கள் வருகிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வெண்டைக்காய் தினந்தோறும் அவங்க பறிக்கணும், ஒரு நாள் பறிக்கலன்னா அது முற்றி போகும். ஆகவே அதற்காக சென்று விடுவார்கள். நாம் அப்படி இல்லை, சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம், வந்திருக்கிறோம், நன்றி. ஆனால் அதோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. நம்முடைய பாடல்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுலடிகளார் இன்னும் இதைவிட சிறந்த ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அது புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னால் என்ன? நம்முடைய சரீரங்களை
ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஜீவ பலியாக. அந்த காலத்தில் அநேக பலிகள் இருந்தது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்படி என்று சொன்னால், நாம் ஒரு பாவம் செய்தோம் என்று சொன்னால், நாம் ஒரு புறா குஞ்சையோ ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு நாம் கொண்டு வந்து அதை பலிபீடத்தில் பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை சிந்தி நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை அதே சூழ்நிலை இருந்திருந்தால் நம்மள எத்தனை பேருக்கு புறா வாங்க முடியும், ஆடு வாங்க முடியும், மாடு வாங்க முடியும்? கிடைக்குமா? அவ்வளவு அதிகமான பாவங்களை நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நீ நேற்று செய்த பாவத்துக்கும் இன்றைக்கு செய்கிற பாவத்துக்கும் நாளைக்கு செய்ய போகிற பாவத்துக்குமாக ஒரே தரமாக இயேசு கிறிஸ்து தன்னை பலியிட்டபடியினாலே, சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தபடியினாலே நாம் இந்த அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் இனி பலி செலுத்த வேண்டியதில்லை. நம்மை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆலயத்துக்கு வராத எத்தனையோ பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்க முடியாத எத்தனை பிள்ளைகள் நாம் பணியாற்றுகிற இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ ஸ்கூலில் கூட ஆண்டவர் பற்றி அறிவிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக, தேவனுடைய பிள்ளையாக பரிசுத்த ஒரு வாழ்க்கை நடத்துவதை, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நடத்துவதை நீங்கள் அங்கே காண்பிக்கும்போது அங்கே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகும். ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த ஸ்தாபனம் ஜெம்ஸ் ஸ்தாபனத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு மருத்துவ பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு டாக்டர் இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உளவாளியாக மருத்துவராக அங்கே வந்து ஜாயின் பண்ணினார். ஆனால் நடந்தது என்ன? இங்கு உள்ள மருத்துவர்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்கும் பெரிய வித்தியாசம். இங்கு தேவனுடைய அன்பு இருப்பதை அவர் கண்டு கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு கிறிஸ்தவ மருத்துவராக மாறி தொடர்ந்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதோடு நிறுத்தி விடாதபடிக்கு நாம் பணியாற்றுகின்ற இடத்திலே, படிக்கின்ற இடத்திலே, தங்குகின்ற இடத்திலே ஆண்டவருக்காக சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. மூன்றாவதாக இந்த திருச்சபையில் காணப்பட்ட ஒரு அருமையான காரியம் என்று சொன்னால், உபவாசிக்கிற ஜெபிக்கிற ஒரு திருச்சபை. 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் அது காணப்பட்டிருக்கிறது. அவள் உபவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். உங்களுக்கு வருகிற வாரத்தில் உபவாச ஜெபம் இருக்குது, நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்க. தனியாக நீங்கள் உங்களுக்கு ஆலயத்துக்கு வர முடியாத தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் ஜெபித்து இந்த தேசத்துக்காக, உங்களுடைய திருச்சபைக்காக, தனிப்பட்ட வாழ்வுக்காக, உங்களால் சாதாரணமாக செய்ய முடியாத பல காரியங்கள் நீங்கள் செய்வதற்கு உபவாச ஜெபம் மிக தேவையாக இருக்கிற. பாருங்கள், எஸ்தர் ராஜாவுடைய காலத்தில் நடந்தது என்ன? யூதர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் இதெல்லாம் ஏற்றப்பட்டது, எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததான். ஆனால் அந்த 3 நாள் உபவாசத்தினால அந்த சட்டம் மாற்றப்பட்டு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதருக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அது மாறியது. இந்த நாட்களிலும் தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான சட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம், உபவாச ஜெபம் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. நினிவே பட்டணத்தின் மக்கள் உபவாசத்தை ஜெபித்தபடியினால அந்த தேசத்துக்கு வர இருந்த அழிவு நீக்கப்பட்டது. நாமும் உபவாசத்தை ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்மால் சந்திக்க முடியாத பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்வில், திருச்சபை வாழ்வில், குடும்ப வாழ்வில், தேசத்தின் சூழ்நிலைகளில் இருக்கும்போது நாம் உபவாசத்தை ஜெபிக்க வேண்டியது எவ்வளவோ மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்வளத்தினாலும் போகாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. ஏசப்பா எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க? 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அதனால தான் நம்ம லண்டன் சீசன் சொல்லி நாம் அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உபவாச ஜெபத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலம் பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 4வது இந்த திருச்சபையின் ஒரு முதலாவது இவர்கள் ஒற்றுமை நிறைந்த ஒரு திருச்சபையாக காணப்பட்டார்கள். 2வது அவர்கள் ஆராதிக்கின்ற திருச்சபையாக காணப்பட்டார்கள். 3வது அவர்கள் உபவாசிக்கிற சபையாக காணப்பட்டார்கள். 4வது பரிசுத்த ஆவியானவருடைய இதய துடிப்பை அறிந்த திருச்சபையாக காணப்பட்டார்கள். அந்த 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இதய துடிப்பை அறிந்த ஒரு திருச்சபை அவர்கள் காணப்பட்டார்கள். போது
ஓகே, பாருங்க, அவர்கள் ஜெபித்து ஆராதித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னதை அவள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு காது உடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய இருதய துடிப்பு டாக்டர்ஸ் இப்படி ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், மற்ற மாதிரி வெளியே கேட்காது. ஆனால் ஏசப்பாவுடைய இதய துடிப்பு என்ன, அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில், ஒரு நல்ல உறவில் இந்த 5 பேரும் காணப்பட்டார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுவதை அவர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன். ஏன் அவருடைய மீட்டிங் போனவங்க காது கொண்டு போகாமல் போனாங்களா? இல்லை, காது கொண்டு தான் போனாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை அவள் இந்த காதலோடு கேட்டு இந்த காதலோடு விடுகிறவர்களாக அநேகர் காணப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டார்கள். ஆகவே உனக்கு காது இருந்தால் நீ கேட்டுக்கொள். ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு அவ்வளவு ஒரு மிகுந்த தொடர்பில் நம்ம இருந்தால் மட்டுமே நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரோடு நாம் ஜெபிக்கும் போது, அவரோடு நாம் பேசும்போது, ஆண்டவரை நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கு என்று கேட்கும்போது மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்வார். அவர் நமக்கு அதிகாரியாக இருந்தாலும் நமக்கு கட்டளை போடுகிறவர் அல்ல. நாம் அவரோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறோமோ, எவ்வளோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆர்வம் கொள்ளுகிறோமோ, அவரோடு எவ்வளோ அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோமோ, அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுப்பார். நான் வாசிக்கிட்ட யோவான் சுவிசேஷம் அந்த 21ஆம் அதிகாரத்தில், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அப்போ பதில், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்படின்னா நீ என்னுடைய வேலையை செய், ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வேலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பேசுகிறது கேட்கும். யோவான் ஆண்டோடைய மார்பில் சாய்ந்திருந்தான். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு, உறவு இருந்தது. இந்த ஒரு உறவு நமக்கு வேணும். அதுக்கு தான் தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு நேரம் என்பதில்லை, ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புக்கு தக்கதாக தசம பாகம் காணிக்கல மட்டும் இல்லை, நம்முடைய நேரத்திலும் தசம பாகம் நம்ம கொடுக்குறோம். நம்முடைய செல்ஃபோனோடு நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம், ஆண்டவரோடு நம்ம அவ்வளோ நேரம் செலவிடுகிறோமா? யோசித்து பார்க்க இந்த காலை வேளையில் அழைக்கப்படுகிறோம். அவர்கள் ஆண்டோடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகின்ற காது உள்ளவர்களாக இருந்தார்கள். உங்களால் ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நீங்கள் சொல்லும்போது, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் கேட்க முடிகிறதா? வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் முதலாவது தன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தான். ஆனால் கொஞ்ச நாட்கள் போன பிறகு ஒரு ஊழியர் இடத்துல வந்து கேட்டான், ஐயா எனக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ ஐயா சொன்னாங்க, நீ இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் ஒன்று மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தியே, இப்போ நீ வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறியே. அப்போ அவன் சொன்னான், ஐயா நான் அப்படி ஒப்பு கொடுத்தேன், ஆனால் நான் மட்டும் மிஷினரி ஊழியத்துக்கு போனால் நான் மட்டும்தான் ஊழியம் செய்யணும். ஆனால் அதே வேளையில் நான் வெளிநாட்டுக்கு போனேன்னா கை நிறைய சம்பளம் வாங்குவேன், 10 மிஷினரிகளை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த ஊழியர் ஐயா சொன்னாங்களாம், தம்பி ஆண்டவர் அழைத்தது உன்னை தான் அவர் அழைச்சார், உன் பணத்தை அல்ல என்று சொல்லி அவர்கள், நீ ஆண்டவருக்கு தேவை, உன்னுடைய பணம் அவருக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த வாலிபண்டத்தில் அந்த ஊழியர் சொல்லி அனுப்பி விட்டாராம். மட்டுமல்ல, இன்னொரு ஊழியர் மிஷினரியாக செல்வதற்கு ஆர்வப்பட்டார். ஒரு ஸ்தாபனத்தில் போய் அவர் கேட்டார், என்னை மிஷினரியாக அனுப்புங்கள், எனக்கு ஆர்வம் இருக்கிறது, அர்ப்பணம் இருக்கிறது. அவர்கள் அவரை சோதித்து பார்த்துவிட்டு, ஐயா நீங்கள் மிஷினரியாக செல்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது இவர் யோசிக்கிறார், ஆண்டவரே நீங்கள் என்ன ஊழியராக மிஷினரியாக போக சொல்லுகிறீர்கள், ஆனால் இங்கே இப்படி தடை வந்திருக்கிறதே, என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். மிஷினரி ஸ்தாபனம் அவரை அனுப்பாவிட்டாலும் அவரே ஒரு மிஷினரி இயக்கத்தை துவங்கி 2000க்கு அதிகமான மிஷினரிகளை சீன தேசத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஹட்சன் டெய்லர் அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், தேவன் தகுதி உள்ளவர்களை அழைப்பது என்று நினைப்பவர்களை அழைப்பதில்லை, ஆனால் அழைப்பவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஒரு மிஷினரி ஸ்தாபனத்துக்கு அவர் தகுதி இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அழைத்த ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பயன்படுத்துகிறவர், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். எனக்கு ஒரு தகுதி இல்லை, நான் எப்படி போக முடியும், எனக்கு பேச தெரியாது, உங்கள் எல்லாரையும் விட தகுதி இல்லாமல் இருந்தேன்னா தான் எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணணும், நீ புதன்கிழமை கோயில்னு சொல்லும்போது அதுக்காகவே நான் புதன்கிழமை கொஞ்சம் பிந்தி வரும் வீட்டுக்கு பயந்து, என்ன பிரசங்கம் பண்ண, என்ன செய்ய. ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு என்னையும் ஒரு சின்ன ஊழியக்காரராக
அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலடி எடுத்து வச்சா போதும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடி மட்டும் என் முன் காட்டுமே, நான் உமக்காக என்ன செய்யன்னு சொல்லும்போது நம்மை கண்டிப்பாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக அந்த திருச்சபை, கீழ்ப்படிந்த திருச்சபை 13:3 நாம் பார்க்கிறோம், அவர்கள் செபித்து அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5 லீடர்ஸ் இருந்தாங்க. அந்த 5ல் 2 பேரை இவங்க அனுப்பிட்டாங்க மிஷினரிகளாக. பாருங்கள், அவங்க யோசித்து பார்க்கல. நம்ம டீமில் இருக்கிறதுல பவுல் தான் நன்றாக படித்தவர், அவர் ஒரு ரபி, கமாலியலுடைய பாதப்படியில் இருந்து எல்லாம் பைபிளை பற்றி எல்லாம் தரவாக தெரிஞ்சவர். அவரை அனுப்புனா நம்ம சர்ச்சுடைய லீடர்ஷிப் என்ன ஆகும் என்று யோசிக்கவில்லை. மாறாக உடனடியாக ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுவோம் என்று சொல்லி அனுப்பினார்கள். பர்னபா அந்த டீமில் மிகப்பெரிய பணக்காரர். சீப்ரு தீவில் இருந்து அவர் தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றுட்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். எல்லா வீட்டை எல்லாம் விற்று ஊழியத்துக்கு கொடுத்துட்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். உடனே அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்புனாங்க. ஆண்டவர் கீழ்ப்படிவது மிக முக்கியமானது. உங்கள் பிள்ளைய ஆண்டவர் மிஷினரியாக அனுப்ப சொன்னால் நீங்கள் மிஷினரியாக அனுப்பி தான் ஆகணும். உங்கள் பிள்ளைய டாக்டர் படிக்க வைத்து மிஷினரியாக அனுப்பணும்னா அப்படி தான் நீங்கள் செய்து ஆகணும். பாஸ்டராக அனுப்ப சொன்னால் அதை நீங்கள் செய்தாகணும். அதனால் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதை நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நம்மை கொண்டு என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்க. நம்முடைய திருச்சபை மிஷினரிகளை அனுப்புவதோடு நிறுத்தி விடாதபடிக்கு மிஷினரிகளை எழுப்புகிற ஒரு திருச்சபையாக காணப்பட வேண்டும் என்பதில் எவ்விதமான ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் அதிகமான தேவை இருக்கிறது. ஆண்டோடைய பணியில் உலகத்தில் வேலை வாய்ப்பு, வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய பண்ணையில் வேலைக்கு ஆட்கள் இல்லாத திண்டாட்டம் இருக்கிறது. யோசித்து பார்க்க இந்த காலையில் அழைக்கப்படுகிறோம். பெரிய திருச்சபை எது ஐயா என்று சொல்லி கேட்ட போது ஒருவர் சொன்னாராம், அதிக இருக்கைகள் கொண்டது பெரிய திருச்சபை அல்ல, அதிக மிஷினரிகளை அனுப்பினது பெரிய திருச்சபை. ஹட்சன் டெய்லர் சொல்லுகிறார், அதிக மிஷினரிகளை அனுப்பினது பெரிய, அதிக இருக்கைகள் கொண்டது பெரிய திருச்சபை அல்ல, அதிக மிஷினரிகளை, which church has more sending capacity is the big church. மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ஒரு முறை கூட அவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை ஒரு முறை கூட கேள்விப்படாமல் இருக்கும்போது அவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவனுடைய வார்த்தையை குறித்து கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ஒரு முறை கேள்விப்படாமல் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறார். நம்முடைய இந்த கால வேளையிலே ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். என்னுடைய திருச்சபையிலிருந்து நான் போயிட்டா, அல்லது நான் இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் வேறு யார் எனக்காக இங்கே இதை செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான சம்பவம், அருமையான பிஷப் பேராய் ரசரி அவர்கள் விதமாக பல இடங்களில் சென்று மிஷினரிகளை குறித்து மிஷினரிகளாக போவதற்கு அனைவருக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வாலிபன் கேட்டான், ஐயா நீங்கள் ஏன் மிஷினரியாக போகக்கூடாது? தன்னுடைய பேராயர் பதவியை துறந்து ஆண்டவருக்காக மிஷினரியாக சென்றார். ஒரு பெரிய பேராயத்தையே உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார். இந்த கால வேளையில் அந்தியோகியா திருச்சபையை நம்முடைய மாதிரியாக கொள்வோம். அதில் காணப்பட்ட ஒற்றுமை, அவர்களுக்கு காணப்பட்ட ஆராதிக்கின்ற கிருபை மட்டுமல்ல, உபவாசித்து ஜெபிக்கின்ற அந்த காரியங்கள், அதோடு கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்ற அந்த ஒரு மேலான கிருபை, ஆண்டவர் கீழ்ப்படுகின்ற கிருபை, இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு நடத்தும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம் திருச்சபை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால்
அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அன்பின் பரலோக ராஜாவே, அந்தியோகிய திருச்சபை போல நாங்களும் கீழ்ப்படுகிறவர்களாக, உம்முடைய சத்தத்தை அறிகிறவர்களாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் திகழவும், எங்களை அனுப்புகிற இடத்துல சென்று தம்முடைய நாமத்தை மையப்படுத்த உதவிச்சிங்க. தம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசினதற்காக நன்றி. அநேக மிஷனரிகள் இந்த திருச்சபையிலிருந்து எழுப்புங்க, தம்முடைய நாமத்தை மையப்படுத்துக. திருச்சபை உமக்கு சாட்சியாக இந்த இடத்துல கலங்கரை விளக்கமாக தொடர்ந்து திகழ உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். God bless you.